புழல் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக 3 பெண்களை பிடித்த புழல் போலீசார் அவர்களிடமிருந்து 2 குழந்தைகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் தம்மிடம் ஆண் குழந்தை ஒன்று விற்பனைக்கு உள்ளதாகவும் அதற்கு 12 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த கார்த்திக் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கார்த்திக் மூலம் குழந்தையை விற்பனை செய்வதாக கூறிய பெண்ணிடம் தொடர்பு கொண்டு குழந்தையை வாங்க பேரம் பேசியுள்ளார். குழந்தையின் தாய்க்கு 10 லட்சம் ரூபாய், தனக்கு 2 லட்சம் ரூபாய் என மொத்தம் 12 லட்சம் ரூபாய் வேண்டும் என அப்பெண் கேட்டதாக கூறுகிறது. அதற்கு சம்மதம் தெரிவித்து புழல் அருகே குழந்தையை கொண்டு வருமாறு கார்த்திக் கூறியுள்ளார். அதன்படி புழல் பிரிட்டானியா நகர் பகுதிக்கு இளம் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஆண் குழந்தையுடன் வந்தபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் இளம் பெண்ணை பிடித்து அவரிடம் இருந்த குழந்தையை மீட்டனர். பின்னர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது வித்யா என்ற பெண் குழந்தையை விற்பனைக்காக கொண்டு வந்ததும் அந்த குழந்தையின் தாய் ரதிதேவி என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் அருகே மேனம்பேடு பகுதியில் உள்ள வித்யாவின் வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த ரதிதேவி, அவரது தோழி தீபா ஆகியோரை சுற்றி வளைத்து அவர்களிடமிருந்த 2 வயது பெண் குழந்தையையும் மீட்டனர். இதனையடுத்து அந்த 2 பெண்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே குழந்தை விற்பனை தொடர்பான அனைத்து விவரங்களும் தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.